ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. தஞ்சாவூர்லேருந்து தஞ்சை பெரிய கோவிலிருந்து உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகவே நீ இருக்கும் இடத்தை நோக்கி ஓடி வந்து என்னுடைய உருவத்தையும் உன் கண்களில் காட்டியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் செல்லமே. உன் கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு சிரித்து சிரித்து மகிழும் அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கியதின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி வெற்றியைத்தான் கையோடு கொண்டு வந்திருக்கேன் என் செல்லமே. காலம் எப்போது நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே தான் இருக்குது. அதுக்கு ஏத்தாற் போல ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே தானே இருக்குது. ஒரு சில நாட்கள் நீ நிம்மதியாக இருக்க, சில நாட்கள் உனக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் இருக்கு. ஆனால் வரக்கூடிய காலங்கள் உனக்கு சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சின்னு அழகான பயணமாக அமையும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் கலங்காதே, கவலை கொள்ளாதே. எந்த விஷயத்துக்காகவும் தள்ளாடாம தவிக்காம உன் மனசை சமநிலையோடு வச்சுக்கோ என் செல்லவே. ஒவ்வொரு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு பொருந்தி வாழ கற்றவன்தான் உண்மையான ஞானி. உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லாவற்றையும் கடந்து வெற்றிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதில் நீ தெளிவோடு இரு. எல்லாரையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லார் வாழ்க்கைக்காகவும் நீ எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்கிற. அப்படி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை பாதையில் யாரும் தடையை கொண்டு வர விடமாட்டேன் என் செல்லமே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்களுக்காகவே பார்த்துக்கிட்டு இருந்தீனா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா, உன் வாழ்க்கையில் நீ தோற்று போய் நிம்மதி இல்லாமல் குப்பை மேட்டின் ஒரு ஓரத்தில் தூக்கி வீசப்படுவாய். அதனால் இனிமேலாவது உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை பாரு. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற சிந்தனை உனக்கு வரவே வேண்டாம் என் செல்லமே. மற்ற மனிதர்கள் மேலே நீ வச்சிருக்கிற அன்பையும் உறவையும் உயிரையும் காட்டிலும் நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பும் உறவும் பாசமும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும். நான் உனக்கு துணையாக, உனக்கு தாயாக இருக்கும்போது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவே உனக்கான நன்மைகளை நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவனை தவிர ஒருபோதும் வீழ்ந்து போக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். இத்தனை நாளாக நீ துன்பத்தில் இருந்தாலும் அந்த இருள் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். இருளிலிருந்து உன்னை எழுப்பி என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். கடந்த கால காயங்களும் கஷ்டங்களும் உன்னை மனம் தளர்ந்து சோர்ந்து போகும்படி விட்டுரும்படி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக எல்லா காயங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தால் ஒரு புது அத்தியாயம் உருவாக போகுது. இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது. உன் உள்ளத்தின் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் ஆசீர்வாதம் கலந்தே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் என் அருள் எப்போதும் மாறாது என் செல்லமே. வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்கணும், உன்னை விட்டு யார் போகணுன்றத நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. ஏன்னா உன் கூட யார் இருக்கணும், உன்னை விட்டு யார் விலகணுன்றது உன் கைகளில் இல்லை அல்லவா. எல்லாத்தையும் ஏன் கைகளுக்குள்ள, ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். சில பேர் உன்னை விட்டு விலகி போகும்போது, உன்னை விட்டு தூரமாக போகும்போது அது உனக்கு வலியாகவும் துக்கமாகவும் வேதனையாகவும் இருந்தாலும் அது உன் நன்மைக்காகவே நான் செய்கிறேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ தான் வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னு உனக்காக எழுதப்பட்ட இடத்தை இங்கு யாராலும் பிடிக்க முடியாது. நீ இருக்க வேண்டிய இடத்தில் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் உடைஞ்சு போகாதே. கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்படவும் வேண்டாம் என் செல்லமே.
இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வலிமையாக்கும்படியாக நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன்னை நம்பு, உன் திறமையை நம்பு. உனக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர்த்திட்டு போக வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நேருக்கு நேராக நின்று உண்மையை பேசுறதாலேயே பல பேர் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மையை நேராக சொல்லும் உன்னுடைய வார்த்தைகள் அவங்க மனசுல பயத்தை உண்டாக்குதுன்னு உனக்கு தெரியாதல்லவா? நீ உண்மை பேசுறதாலேயே எங்க அவர்களை பற்றிய உண்மையை நீ சொல்லி விடுவாயோ, அவர்களை பற்றிய தப்பான விஷயங்கள் வெளியே வந்துடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் உன்னை யாரும் நம்பக்கூடாதுன்றதுக்காக உன்னை பற்றி அவதூறான வதந்திகளை பரப்புறாங்க. இப்படி பொய் சொல்லும் மனிதர்கள் பொய்யை சுலபமாக பிரபலப்படுத்தலாம், பொய் வேகமாக பரவிடும். ஆனால் உண்மை அவ்வளவு வேகமாக பரவாதுதான். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வந்துவிடும் என் செல்லமே. உன் நேர்மையும் தைரியமும், உன்னுடைய உண்மையான நல்ல வார்த்தைகளும் பாசமும், உன்னுடைய பார்வையில் பரிசுத்தமும் இருப்பதால தான் இந்த வராகி அம்மா உன்னை நோக்கியே மறுபடியும் வர்றேன். இந்த உலகமே உன்னை பற்றி புரிஞ்சுக்கலைனாலும் உன்னுடைய உண்மையான நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் கலங்காதே. நீ பேசுகிற ஒவ்வொரு நியாயமான சொல்லிலும் என் அருளின் ஒளி பிரகாசிக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ சந்திக்கும் வழியும் உன் மனக்குமுறலும் கவலைகளும் அனைத்தும் நான் அறிவேன். உன்னை பாராட்டவங்களை விட உன்னை அவமானப்படுத்துறவங்க தான் உன் வாழ்க்கையை சுற்றி நிற்கிறாங்கன்னு நினச்சி வருத்தப்படாதே. நீ பட்ட அவமானங்களை தாண்டி கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் மன வலிமையை சோதித்து உன்னை வெற்றிக்கு தயாராக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன். எத்தனையோ அவமானங்களை சந்திச்சனே, அமைதியாக முன்னேற தயாராகு. உனக்கான அமைதியையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாக முயற்சி செஞ்சாலே உன் வாழ்க்கையில் உன்னால் பெருசாக ஜெயிக்க முடியும். நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நீ வெற்றி பெற்று நிற்கப் போகிறாய் என் செல்லமே. இனி எப்போதும் எதுக்காகவும் நீ மனம் தளர வேண்டாம். தைரியமாக முன்னேறிப்போ. உன்னை திட்டினவங்க, உன்னை குறை சொன்னவங்க, உன்னை இகழ்ந்து பேசினவர்களே இப்போது உன்னை புகழ்ந்து பேசும்படியாக உன்னை தேடி வரப்போறாங்க. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். அடுத்தவங்களை திருத்த முயற்சி செய்யும் நேரத்தை உன்னை மாற்றுவதற்காக நீ செலவு செஞ்சினா அதுவே உன் வாழ்க்கையை அற்புதமாக ஆக்கிடும். அடுத்த மனிதர்கள் எப்போதும் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக, நீ நினைச்சது போல நடந்து கொள்ளும் விதமாக இருக்க மாட்டாங்க. ஆனா நீ நினைச்சினா உன் மனசை மாற்றி உன் குணத்தை மாற்றி உன்னுடைய செயல்களையும் மாற்றி கொள்ளலாம். முதல்ல நீ ஒன்றை மாற்றிக்கோ. நாளைக்கு ஒன்றை பார்த்து 4 பேர் மாறுவாங்க. அந்த 4 பேரை பார்த்து 40 பேர் திருந்துவாங்க என் செல்லமே. நீ தவமாய் தவம் இருந்து என்னிடம் கண்ணீர் வடித்து பிடிவாதம் பிடிச்சு கேட்ட எல்லா விஷயங்களையும், உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்பாக தகுதியான நல்ல நிலைமைக்கு உன்னை உயர்த்த போகிறேன். நீ மட்டும் மனசு வச்சினா, சின்ன சின்ன விஷயங்களை பழக்கங்களை மாற்றிக்கிட்டினா, திருத்திக்கிட்டினா, உன்னுடைய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறி உன் வாழ்க்கையவே அழகாக மாற்றிடுவேன் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தான் செய்கிறதுல எது தவறு நல்லா தெரியும். யாருமே இங்கே குழந்தைங்க இல்லை. தப்பு செய்யும்போது தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. ஆனால் என்ன, அவங்களால அதை திருத்திக்கவும் முடியலை. நாம் தப்பு செய்கிறோம், இனிமேல் மாறணும்னு மாற்றிக்கவும் நினைக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறுகளை புரிந்து திருந்தி உன்னை மாற்றிக்கொள்ள தயாராக என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம உள்ளத்தை சுத்தப்படுத்தி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நினைக்க பழகு. நீ மாறும்போது இந்த உலகமே தானாக மாறிவிடும் என் செல்லமே. நான் உனக்கு தரக்கூடிய உண்மையான அருளால உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போற. வாழ்க்கையில நீ தடுக்கி விழுந்தாலும் தடுமாறி விழுந்தாலும் உனக்கு உதவுறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அதுவே நீ ஜெயிச்சு வேகமாக எந்திரிச்சு முன்னேறி நடந்து போனீன்னா உன் காலை தடுக்கி விடுறதுக்கும்
நீ போற பாதையில தடங்களை வைக்கிறதுக்கும் 1000 சொந்தங்கள் முன்னாடி வருவாங்க. நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மனசுல தெளிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் யாராலும் உன்னை அடக்க முடியாது. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நம்பிக்கையோட எழுந்து போனினா என் அருள் நீ போகும் வழியில் உனக்கு வெளிச்சமாக, உனக்கு துணையாக, பாதுகாப்பாக நிச்சயமாக இருக்கும்.